அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகருடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இந்த ஜாதகர் பொதுவான பலன்களை ஒரு சில இதை சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம என்னன்றதை பார்ப்போம். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த 6, 8, 12ல் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, அதேமாதிரி 5, 9ல் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, அதேமாதிரி 4, 7, 10ல் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூரியனோட நிலை எப்படி, சந்திரனோட நிலை எப்படி, சுக்கிரனோட நிலை எப்படி, அதேமாதிரி குருவோட நிலை எப்படி, அப்புறம் லக்னம், லக்னாதிபதி இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேசிக்கான விஷயம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக பலன் எடுத்துடலாங்க. அதுக்கு நம்ம ஜாதகத்தை இப்போ பார்ப்போம். பார்த்துட்டு லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜாதகத்தில் லக்னம் ரிஷப லக்னம், ராசி கும்பராசி. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் கும்பராசி. இப்போ சதய நட்சத்திரம் அப்படின்னா இந்த ஜாதகர் எந்த தசையில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, சதயம்ன்றது நட்சத்திர அதிபதி யாருங்க, ராகு இல்லைங்களா. அப்போ அந்த நட்சத்திரத்தோட சதய நட்சத்திரத்தோட அதிபதி ராகு. அப்போ ராகுக்கு உண்டான நட்சத்திரம் எது எது, திருவாதிரை, சுவாதி, சதயம், இது மூணும் பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகர் ராகு தசையில் பிறந்திருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னத்தை எந்த சுபகிரகங்கள் ஏதாவது பார்க்குறாங்களா, இல்லை பாவகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு சூரியன், புதன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகுவை பார்க்குறாங்க. சனி பார்த்தீங்கன்னாக்கா ராகுவை பார்க்குறாங்க. செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவை பார்க்குறாங்க. அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னத்தை பார்க்குறாரு. சுக்கிரன் இங்கே தான் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை கிரகத்தில் குரு மட்டும்தான் உங்களுக்கு லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ லக்னம் சுபத்துவம். அப்போ லக்னம் சுபத்துவமாக இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஜாதகர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு, அவருடைய மனசு நல்லா இருக்குது, அவருடைய எண்ணங்கள் நல்லா இருக்குது, அவருடைய சிந்தனை நல்லா இருக்குது. இதை எண்ணங்கள், சிந்தனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி அப்போ இந்த இடத்துல லக்னம்ன்றது உயிர், ஆத்மா. இது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படிலாம் நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு அதிபதி, ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில், சூரியனோட வீட்டில், சிம்ம ராசியில், சிம்ம வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, சூரியனோட வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம், லக்னாதிபதி பார்த்தாச்சு. அடுத்தது பேசிக்கான விஷயம்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னென்ன சொல்லலாம். ஃபஸ்ட்டு திருக்பலம் பார்ப்போம். திருக்பலம் அப்படின்னாவே உங்களுக்கு சனி பார்வை. ஃபஸ்ட்டு சனி பார்வை பார்த்திங்கனாக்கா 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு. அடுத்தது சுக்கிரனோட பார்வை பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்குது, கும்பத்தை பார்க்குறாரு. அந்த வீட்டில் சந்திரன் இருக்கிறாங்க. அது என்ன சந்திரன், சரி அது அப்புறம் வரும்.
பார்வை மட்டும் சொல்லிடுவோம். அப்போ சுக்கிரன் வந்து இங்கே பார்க்குறாங்க, சந்திரன் வந்து இங்கே பார்க்குறாங்க, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பார்வை இங்கே பார்க்குறாங்க, 7ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாங்க. அடுத்தது செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. குரு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மகரத்தை பார்க்குறாங்க, குரு வந்து மகரத்தை பார்க்குறாங்க. அடுத்தது 7ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாங்க, அடுத்தது லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்வைங்களை பற்றி நம்ம சொல்லியாச்சு. அப்போ சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக இங்கே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்வையை பற்றி சொல்லியாச்சு. அப்புறம் மற்ற விஷயங்களை பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது சனியை பார்ப்போம். சனி லக்ன புள்ளி வந்து 21 டிகிரியில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சனி வந்து உங்களுக்கு வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. யார் வீட்டில்? கடக வீட்டில், கடக ராசியில் சந்திரனோட வீட்டில் சனி உட்காந்துருக்கிறாரு. அவரும் வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. எப்படி வர்க்கோத்தமம் அப்படின்னாக்கா இந்த ஓரத்தில் எழுதியிருக்கும் பாருங்கள், க்ரீன் கலரில் எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நவாம்சம். அப்போ நவாம்சத்தை வந்து நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, நான் வந்து அப்படி தான் எடுக்கிறேன். எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ராசி கட்டத்தில் ஏதாவது கிரகங்கள் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, அப்போ வந்து அந்த கிரகம் வந்து சுபத்துவமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நவாம்சத்தில் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இங்கே பலன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, நவாம்சத்தில் ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் இருக்குதுனாக்கா, அதே வீட்டில் அதே கிரகம் இருந்துச்சுனாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனி இருக்கிற இடத்துல அதே வீட்டில் நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சனி அங்கே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாங்க. அப்போ வர்க்கோத்தமம்னா என்ன? அது சுபத்துவமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது சனி வந்து இருக்கிறது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அந்த வீட்டில் சனி உட்காந்துருக்குறாங்க. அடுத்தது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29 டிகிரியில் சிம்ம வீட்டில் சூரியனோட வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அடுத்தது அந்த சுக்கிரன் வந்து என்னவா ஆயிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா திக்பலமாக ஆயிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல திக்பலம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு ஆட்சிக்கு நிகரான இதில் வந்து சுக்கிரன் வந்து உட்காந்துருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் உட்காந்துருக்கிறது பகை வீடாக இருந்தாலும் இயற்கை சுபர் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல 29 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. அடுத்தது செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் திரிகோணத்தில் செவ்வாயும் குருவும் உட்காந்துருக்குறாங்க. எப்பயுமே வந்து சுபகிரகங்கள், இயற்கை சுபகிரகங்கள் வந்து எங்கே இருந்தால் நல்லது? 6, 8, 12 இருந்தால் நல்லது கிடையாது. எங்கே இருந்தால் நல்லது? திரிகோணத்தில் கேந்திரத்தில் இருந்தால் நல்லது. ஆனால் கேந்திரத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் நல்லது, திரிகோணத்தில் இருந்தால் இயற்கை சுபகிரகங்கள் இருந்தால் நல்லது, சுபகிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாவகிரகங்கள் வந்து 6, 8, 12 மறையணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்கே இயற்கை சுபர் யார்? குரு வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? கரெக்டாக திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறாரு 12 டிகிரியில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்னவா இருக்கிறாரு? குரு செவ்வாய் என்னவா இருக்கிறாங்க? பார்த்தீங்கன்னாக்கா குரு மங்களம், செவ்வாய்ன்றது மங்களம், குரு வந்து அப்போ குரு மங்கள யோகம் இங்கே 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குருவும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்தா குருமங்கள யோகம். ஆனால் டிகிரி வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் புதனும் வந்து கேது, இவங்க 3 பேரும் வந்து இந்த வீட்டில் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த வீடு வந்து செவ்வாயும் குரும் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியோட வீட்டில் புதனோட வீட்டில் இருக்கிறாங்க. அந்த புதன் வந்து இந்த வீட்டு அதிபதி புதன் வந்து இங்கே 6ஆம் வீட்டில் சூரியனோட அவரோட ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்கிறாரு. இங்கே சூரியன் வந்து நீச்சம் ஆயிட்டாரு, கூட வந்து கேது உட்காந்துருக்கிறாரு. கேது சூரியனும் இங்கே என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சூரியன் வந்து 6 டிகிரியில் இருக்கிறாங்க. அடுத்தது கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ வந்து க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறாங்க. கேதுவும் சூரியனும் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தால் என்ன அர்த்தம்? சூரியனும் கேதுவும் கிரகணம்ன்ற அமைப்பில் இருக்கிறாங்க. ஆனால்
சூரியன் வந்து 6 டிகிரி, கேது வந்து பார்த்திங்கன்னா 8 டிகிரி. அப்போ வந்து கிரகணம் முடிஞ்சு 2 டிகிரி விலகி போயாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிரகணம் என்ற அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வேற நீச்சம் ஆயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சூரியனோட வலு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீச்சம் ஆயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீச்சமானாலும் இந்த இடத்துல பரிவர்த்தனைன்ற யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை அப்படின்னாக்கா சுக்கிரன் வீட்டில் சூரியன் உட்காந்துருக்காரு, சூரியன் வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அப்போ பரிவர்த்தனைன்ற அமைப்பில் உட்காந்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியும் சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை என்ற அமைப்பில் உட்காந்துருக்குறாங்க, பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்குறாங்க. எப்படி சந்திரன் வீட்டில் சனி உட்காந்துருக்கிறாரு, சனி வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சந்திரன் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா பௌர்ணமி யோகத்தில், பௌர்ணமி இல்லை வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாங்க. சூரியன் இங்கே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து உங்களுக்கு சூரியன்லேருந்து 1 2 3 4 5 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 5ஆம் இடத்துலனாவே உங்களுக்கு இங்கேருந்து சூரியன்லேருந்து 2 கட்டம் தாண்டியாச்சுனாவே பஞ்சமி திதி தாண்டியாச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பஞ்சமி திதி தாண்டியாச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஒளி வந்துருச்சு. பஞ்சமி திதி தாண்டிச்சுனாவே உங்களுக்கு ஒளி வந்துருச்சு. அப்போ வந்து வளர்பிறையை நோக்கி, வளர்பிறையில் பஞ்சமி திதி தாண்டிச்சுனாவே ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு பௌர்ணமி நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ சூரியனுக்கு நேராக சந்திரன் இங்கே வந்தாக்கா இந்த இடத்துல நான் கை வச்சிருக்க இடத்துல கரெக்டாக 6 டிகிரி இல்லைங்களா, 6 டிகிரினா இங்கே வந்தாக்கா உங்களுக்கு பௌர்ணமி அமைப்பில் வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கட்டம் தாண்டி அதுக்கு அடுத்த கட்டத்தில் இங்கே சந்திரன் 11 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை அமைப்பில் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாங்க. அப்போ ஒளி பொருந்திய சந்திரனா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சொன்னாக்கா அந்த ஜாதகம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப மற்ற விஷயங்களும் பார்க்கணும், அதை மட்டும் பார்த்து சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் போட்டேன், ஒரு ஜாதகம் நிறைய ஜாதகம் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி இது யோகத்திலே இருந்து ஒரு ஜாதகம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஆனால் பௌர்ணமி அமைப்பில் இருந்துச்சு. அதனால் அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறையில் இருக்கிறனால ஓரளவுக்கு ஓகே. பட் இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இது நல்ல ஜாதகமாக யோக ஜாதகமாக இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை சந்திரன் அதை வந்து சுக்கிரன் பார்க்குறாரு. சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இங்கே வந்து திக்பலம் 4ஆம் இடத்துல திக்பலம் யார் ஆவா, சந்திரனும் சுக்கிரனும் ஆவாங்க. இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, ஆனால் சந்திரன் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சந்திரன் இருந்தாக்க 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் வலுவாக இருப்பாங்க சுக்கிரன் மாதிரி. ஆனால் சந்திரன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நேராக இங்கே இருக்கிறாங்க. அப்போன்னா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திக்பலத்துக்கு ஆப்போசிட் அப்படின்னாவே அது நிஷ்பலம். அப்படின்னாக்கா அங்கே வலு இழக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். வலு இழக்கிற மாதிரி இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாங்க. சுக்கிரன் பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வலு இழக்கலை. அப்போ சந்திரன் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது ராகு. அப்போ இந்த ராகு வந்து ராகுக்கு வீடு கொடுத்தவர் யார்? அப்போ அந்த ராகு இருக்கிற இடத்துல வீட்டில் நவாம்சத்தில் குரு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து நவாம்சத்தில் குரு அங்கே இருக்கிறாருன்னா அப்போ இந்த வீடு ராசிக்கு இடத்துல சுபத்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஓவர் சுபத்துவம் இல்லை, சுபத்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனாலும் இந்த இடத்துல எப்பயுமே ராகு வந்து அந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். அதே மாதிரி ராகுவை எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த மாதிரியும் வேலை செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ராகு கூட எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் அந்த மாதிரியும் வேலை செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு வீடு கொடுத்தவர் யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு, குருவோட சேர்ந்துருக்கிறாரு, குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயோட பார்வை 4ஆம் பார்வை இங்கே. அப்போ செவ்வாயோட பார்வை பொதுவாக சுபத்துவமான பார்வை. அடுத்தது சனியோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி அதே வீட்டில் நவாம்சத்தில் அங்கே இருக்கிறாரு. அப்போ வர்க்கோத்தமமாக இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ சனியோட பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக சுபத்துவமான பார்வை தான், கெடு பார்வை கிடையாது. அதனால் சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் கெடுக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து குருமங்கலத்தில் யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ராகுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அங்கே வந்து குருவும் வந்து நவாம்சத்தில் அங்கே இருக்கிறதுனால ராகு வந்து கெடுக்க மாட்டாங்க. அப்போ ராகுவோட வேலையை வந்து கரெக்டாக செய்வார். அப்போ 12ஆம் வீட்டில் வந்து ராகு இருந்தால் என்னன்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக வந்து மேலோட்டமாக ஒரு சில பலன்களை சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம வந்துடுவோம். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தை வந்து குரு பார்க்குறாங்க. லக்னத்தை வந்து குரு பார்த்தா அப்படின்னாவே உங்களுக்கு அங்கே லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, லக்னத்தை வந்து குரு பார்த்தா அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு இதெல்லாம் லக்னாதிபதியை பொறுத்து. லக்னாதிபதி திக்பலம் ஆகிட்டார். அப்போ லக்னாதிபதி திக்பலம் ஆகிட்டார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வையும் வந்து லக்னத்துக்கு இருக்குது. அப்படின்றப்ப எண்ணங்கள், சிந்தனை, அவங்களோட உயிர், அவங்க ஆத்மா இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது லக்னாதிபதி அப்படின்றப்ப உங்களுக்கு அவங்க திக்பலமாக இருக்கிற அப்போ எண்ணங்கள், சிந்தனை இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செயல்பாடு இதெல்லாமே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் குரு வந்து அங்கே லக்னத்தை பார்க்குறதுனால இந்த ஜாதகர் நல்லவர், அடுத்தவங்களுக்கு வந்து கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணம் இருக்கும். ரொம்ப அடுத்தவங்களை வந்து கெடுக்கணும், பொறாமை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது. என்ன காரணம்னாக்கா குரு வந்து லக்னத்தை பார்க்குறதுனால. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லக்னத்தை சொல்லியாச்சு. அடுத்தது 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனமும் குடும்பம், வாக்கு. அதே மாதிரி புதன் வந்து இந்த வீட்டுக்கும் உடையவர். அப்போ புதன் இந்த வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கு உடையவர், 5ஆம் வீட்டுக்கு உடையவர். அவர் போது எங்கே உட்காந்துருக்கிறாரு? 6ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீட்டுன்றது என்னது? கடன் நோய் எதிரி இந்த மாதிரி இருந்தாலும், கடன் நோய் எதிரி இது மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகம் வந்து சின்ன வயசு அப்படின்றனால இவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் இங்கே 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வேலை சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், வேலை சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் என்னன்னாக்கா சூரியன் வந்து நீச்சமாயிட்டார், புதனோட ஃப்ரெண்டு. ஆனால் சுக்கிரனோட வீடு இது, புதனுக்கு வந்து ஃப்ரெண்டு வீடு, சூரியனுக்கு வந்து அது அந்த இடத்துல நீச்சமாயிருக்கிறாரு. 2வது கேது கூட வந்து கிரகணம் ஆயிருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ அந்த 6ஆம் வீட்டில் பாபகிரகங்கள், அப்போ கேதும் சூரியனும் பார்த்திங்கன்னா பாபகிரகம், அவங்க வந்து மறையிறது நல்லது. ஆக மொத்தம் புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியும் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல புதன் வந்து அவ்வளோ சிறப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட வீடு அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த புதன் அந்த புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் என்ன ஆகிட்டாரு? அங்கே திக்பலம் ஆயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதனோட இது நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் இது. அடுத்தது 3ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா யார் உட்காந்துருக்கா? சனி உட்காந்துருக்கிறாரு. அப்போ சனி வந்து அந்த வீட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு சேஃப் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு விதமான இல்லை, உபஜயஸ்தானம். அந்த உபஜயஸ்தானம்ன்றது 3, 6, 10, 11. அதில் முதல் வீடு வந்து புதன், இது உபஜயஸ்தானம் வந்து 3ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி அங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைரியம், வீரியம் அப்படின்றது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் ரொம்ப மோசமாக இருக்காது. என்ன காரணம்னாக்கா அந்த இடத்துல சனி வந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப கெடுபலன் இருக்காது. ஆனால் ஆக மொத்தம் எப்பயுமே உபஜயஸ்தானத்தில் பாபகிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி அங்கே இருக்கிறது ஓரளவுக்கு சேஃப் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த அடுத்தவங்களை சார்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? எப்பவுமே வந்து அந்த 3ஆம் வீட்டில் சனி இருக்கிறது தைரிய வீரியம்லாம் கொஞ்சம் குறைந்து இருந்தாலும் வர்க்கோத்தமம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு குறையாது. அதே சமயத்தில் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. என்ன காரணம் அப்படிங்கிறீங்கன்னா சனி வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் அந்த இடத்த வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும் இல்லைங்களா? அந்த நெகட்டிவ் இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி
இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. சரி, ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனி இருக்கிறது இந்த மாதிரி. அதே மாதிரி சனி வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கம் இது பரிவர்த்தனை ஆகிருக்கிறாங்க. சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறாங்க. அது சனி தசையெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீடு சுக்கிரன். அப்போ 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னங்க? 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு, உயர்கல்வி, அதே மாதிரி சுகஸ்தானம். மொத்தத்தில் சுகஸ்தானம், வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்குது. உயர்கல்வியும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் என்னென்னலாம் இந்த ஏஜுக்கு உண்டானது அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது, தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாய் சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த இடத்துல நல்ல விதமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து அந்த வீட்டில் திக்பலமாக இருக்கிறாருன்றப்ப நல்ல படிப்பு வரும். தாய் சம்மந்தப்பட்ட உறவுகள் வந்து நல்ல விதமாக இணக்கமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து இந்த ஜாதகருடைய தாய் சம்மந்தப்பட்ட சொந்தத்தில் பொண்ணு எடுக்கிறதோ பொண்ணு கொடுக்குறதோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறது, திக்பலமாக இருக்கிறது, தாய் சம்மந்தப்பட்ட சொந்தத்தில் அலைன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பொண்ணு கொடுக்கறது இல்லைன்னா பொண்ணு எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த வீட்டில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் சுகஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு சொகுசாக என்னென்னலாம் நம்ம வந்து அனுபவிக்கணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4ஆம் வீடு. அப்போ என்ன அந்த இடத்துல சுக்கிரன் சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே ஆடம்பரம், லக்ஸரி, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ வீடு, வாகனம், வண்டி, படிக்கிறது நல்லா படிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் இடம் திக்பலமாக இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து அந்த வீட்டில் திக்பலமாக இருக்கிறதுனால சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லதாக இருக்கும். சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதேமாதிரி பாட்டு, டான்ஸு, இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு டான்ஸுக்கு 3ஆம் இடம் இதெல்லாம் வரும். பட் என்னன்னா சுக்கிரனோட இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா அந்த இதெல்லாம் வரும். ஆனால் இந்த இடத்துல 3ஆம் இடம் வந்து கலைத்துறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். புகழ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் 3ஆம் இடம். பட் இருந்தாலும் சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம் அப்படின்றனால சுக்கிரனோட காரகத்துவத்தில் இதெல்லாம் வரும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல முக்கியமாக சொல்ல போனாக்கா சுகஸ்தானம் அப்படின்றப்ப உங்களுக்கு எல்லாமே வந்து லக்ஸரியாக, எல்லாம் ஆடம்பரமாக, எல்லாமே வந்து அவங்களுக்கு அனுபவிக்கிற அமைப்பில் இருக்குது சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறனால. அதே மாதிரி 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம், அதிர்ஷ்டம், குழந்தைகள், அடுத்தது பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக அதிர்ஷ்டம், குழந்தைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. அதே மாதிரி பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது அங்கே இருக்குது. அடுத்தது தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கோயிலுக்கு போகிறது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் இருக்குது. இந்த வீட்டோட ஆதிபத்தியம். ஆனால் அந்த வீட்டில் யார் உட்காந்துருக்கிறா? அந்த வீட்டோட அதிபதி யார்? புதன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு, 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பட் அந்த வீட்டில் இருக்கிற கிரகம் யார்? செவ்வாய், குரு. அப்போ செவ்வாயும் குரு மங்கள யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அதிர்ஷ்டங்கள்லாம் செயல்படும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல 5ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு உயர்கல்விக்கு மேலே அப்படின்றது ஒரு அமைப்பு இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. உயர்கல்விக்கு மேலே அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே சனி பார்வை இங்கே இருக்குது, செவ்வாய் அங்கே இருக்கிறாரு, கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க. பட் இருந்தாலும் சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் கெடு பார்வை கிடையாது, அங்கே கெடுக்கிற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனிக்கு வீடு கொடுத்தவர் யார்? சந்திரன். அந்த சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாங்க. அந்த சந்திரனை சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறாங்க. என்னதான் சனி வீட்டில் இருந்தாலும் அங்கே பரிவர்த்தனையில் வேறு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட பார்வையும், சனி வேற வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. அப்போ சனி பார்வையும் கெடு பார்வை இல்லை. செவ்வாய் வந்து குரு கூட இருக்கிறனால செவ்வாய் பார்வையும் கெடு பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் யார் இருக்கா? சூரியன் நீச்சமாக இருக்காரு, கேது 8 டிகிரியில் இருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு கிரகணன்ற அமைப்பில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் புதன் இருக்கிறாரு. புதன் வந்து எப்பயுமே வந்து எந்த பாபகிரகம் இருந்தாக்கா அந்த அந்த கிரகத்தோட வேலை செய்வார். கிட்டத்தட்ட அந்த புதன் வந்து எந்த பக்கம் வந்து எந்த அதாவது சுபகிரகங்களோட இருந்தால் சுபத்துவமாக இருப்பார், பாபகிரகத்தோட இருந்தால் பாவத்துவமாக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு கேதுவும் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா 10 டிகிரியில் வித்தியாசம் இருக்கிறாங்க. அதே மாதிரி சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை டிகிரி வித்தியாசம்? 12 டிகிரியில் வித்தியாசம் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல புதன் வந்து இடையில மாட்டிக்கிட்டு 6ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல ஐந்தாம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நல்ல வேலை, அந்த புதன் சம்மந்தப்பட்ட இதில் வந்து வேலை நல்ல இதாக கிடைக்கும். மற்ற இதில் சில இது பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரொம்ப இது நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. 50-50 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 7ஆம் வீட்டு ஆதிபத்தியன்றது உங்களுக்கு கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானம்ன்றது என்னது? கணவன் மனைவி ஸ்தானம். அடுத்தது பங்குதாரர்கள் ஸ்தானம். அடுத்தது நண்பர்கள் ஸ்தானம். சமூகம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீடு. அப்போ 7ஆம் வீடு அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் வரும். அப்போ அந்த இடத்துல அந்த வீட்டு அதிபதி பார்த்திங்கனாக்கா குருவோட போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி குரு கூட போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அங்கே வந்து குரு மங்கள யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு திருமண தடை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கணவன் மனைவி சம்மந்தப்பட்டதெல்லாம் எந்த இதுவும் வராது. அதே மாதிரி திருமணத்துக்கு தாமதமாகும் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்போ திருமணத்துக்கு தாமதமாகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டது தோஷம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம்? 2, 4, 7, 8, 12 2, 4, 7, 8, 12 இதில் இருந்தால் தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ராகு கேது 1, 2, 7, 8 இதில் இருந்தால் தோஷம் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து 12ல் இருக்கிறாரு. அதே மாதிரி 12ல் அங்கே இருந்தாக்கா கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6ல் வருவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகுனாலையும் பிரச்சனை இல்லை, கேதுனாலையும் பிரச்சனை இல்லை. அதாவது திருமணத்துக்கு நான் சொல்கிறேன், திருமணத்துக்கு. அதே மாதிரி செவ்வாய்னாலையும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சேஃபான இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணத்துக்கு 7, 8 பார்க்குறப்ப உங்களுக்கு 7, 8 சுத்தமாக தான் இருக்குது. அந்த 7, 8 அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 1 கோடி இருக்கிறாங்க. 5ஆம் வீட்டில் 1 கோடி இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணம் வந்து தாமதமாகாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 8ஆம் வீட்டு அதிபதி ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி யார்? குரு. அந்த குரு வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? உங்களுக்கு 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு. இப்போ குரு தசை தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ குரு தசையில் உங்களுக்கு சுக்கிர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. நடப்பு தசா புக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசை சுக்கிர புக்தி நடந்துட்டு இருக்கு. மே 2026 வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மே 2026 வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசை இங்கே எப்படி நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னா நல்ல விதமாக தான் நடந்துட்டு இருக்கும். அட்டமாதிபதி தசையாக இருந்தாலும் இந்த அட்டமாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு? 5ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு, செவ்வாய் கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல என்னதான் வந்து 2 பேருமே எதிரி தான். இந்த லக்னத்துக்கு 2 பேருமே எதிரி வீட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க. யார்? குருவும் பார்த்தீங்கன்னாக்கா இது செவ்வாய் வந்து பகை வீடு, குரு வந்து இயற்கை சுபர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரிகோணத்தில் இருக்கிறது நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி அட்டமாதிபதி அவர் 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி அந்த அட்டமாதிபதி வந்து எந்தெந்த வீட்டுக்கு உரியவர்? 8ஆம் வீட்டுக்கு உரியவர். அடுத்தது 11க்கு உடையவர். அப்போ 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னதுங்க? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து சம்மந்தப்பட்டது. அடுத்தது எக்ஸ்ட்ரீமாக சொல்லணுன்னாக்கா மரணத்துக்கு நிகரான கண்டம், இதெல்லாம் வந்து எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்லலாம். இதெல்லாம் கெட்ட ஆதிபத்தியங்கள். நல்ல ஆதிபத்தியம் நம்ம எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லாபங்கள், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டில் இருக்கிற நல்ல ஆதிபத்தியங்கள். அப்போ அந்த நல்ல ஆதிபத்தியம், அப்போ 8ஆம் வீடு என்னது? இங்கே சுபத்துவம். அப்போ 8ஆம் வீடு சுபத்துவம் அப்படின்னாவே உங்களுக்கு
வெளி மாநிலம், வெளிநாடு இங்கெல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி நல்ல இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. 2வது 8ஆம் வீட்டு அதிபதி நல்ல இடத்துல உட்காந்துருக்காரா இல்லைன்றது அது அடுத்த பிரச்சனை. 8ஆம் வீட்டு அதிபதி சுபத்துவமான கிரகம், சுப வீடு அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல விதமாக வேற இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி தேசம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா குடி உரிமையும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம், 12ஆம் வீட்டில் ராகு. 12ஆம் வீட்டில் ராகு நம்ம இது இங்கேயே சொல்லிடுறேன் நான். 8-12 சுபத்துவம் அப்படின்னாவே 8-12 சுபத்துவம். 8-12 சுபத்துவம் 8-12 சுபத்துவம் அப்படின்னாவே உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டிலே வந்து குடியுரிமை வாங்குறது, வெளிநாட்டிலே செட்டில் ஆகுறது, வெளிநாட்டிலே வந்து அங்கேயே வீடெல்லாம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகுறது, இதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு இந்த 12ஆம் வீடு, அதே மாதிரி இந்த 8ஆம் வீடு. 8ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு 8ஆம் வீடு அப்படின்னாவே 8ஆம் வீட்டோட அதிபதி வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு, உங்களுக்கு 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 5ஆம் வீடுன்றது என்னது, உங்களுக்கு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் குரு மங்கள யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் பார்வையாக சுபத்துவமான பார்வையாக இங்கே இருக்குது. அதே சனியோட பார்வை சுபத்துவமான பார்வையும் இங்கே இருக்குது. ஆனால் சனி வந்து டைரெக்டாக சுபத்துவம் கிடையாது. வர்க்கோத்தமம் ஆன்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் சுபத்துவம் வழிய டைரெக்டாக வந்து சுபத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கிறாரு. அதனாலையும் சுபத்துவம். சனி வர்க்கோத்தமன்ற இதுலேயும் சுபத்துவம். ஆனால் நேரடியாக இயற்கை சுபர்களோ சுபகிரகங்களோ வந்து சனியை பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனி பார்வை வந்து ராகை வந்து பெருசாக கெடுக்காது. செவ்வாய் பார்வையும் வந்து ராகை வந்து பெருசாக கெடுக்காது. எப்பயுமே வந்து ராகு, செவ்வாய், சனி இவங்க 3 பேரும் சம்மந்தம் பட்டுட்டாங்க ஒரு இடத்துல வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா அந்த வீடு கெடும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடு வந்து ஸ்பாயில் ஆகிடும். அந்த வீட்டில் இருக்க கிரகமும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாயில் ஆகிட்டு அந்த காரகத்துவமும் எல்லாமே சிக்கல் தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்சத்தில் குரு இங்கே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகு சுபத்துவம் ஆயிட்டாவே வெளிநாடு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது. அப்போ அம்சத்தில் குரு இருக்கிறதுனால ராகு சுபத்துவம். 2வது ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சுபத்துவம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் பார்வையும் அங்கே இருக்குது. அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அதே மாதிரி சனி பார்வையும் இருக்கிறாரு. அப்போ சனி அப்படின்றது தொழில்காரகன். அவர் வந்து உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறாரு, வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சனி, செவ்வாய், ராகு சம்பந்தம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு அப்படின்றப்ப வெளிநாடு சம்மந்தப்பட்டது. அப்போ வெளிநாட்டிலே வேலை செய்கிறது, வெளிநாட்டிலே தொழில் செய்கிறது, வெளிநாட்டிலே வந்து வீடு வாங்குறது, வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகுறது, இந்த மாதிரி அதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குது, செவ்வாய் வந்து சம்மந்தப்படுறாரு. செவ்வாய்னாவே உங்களுக்கு வீடு, நிலம் சம்மந்தப்பட்டது. அது அடுத்தது வீடு சம்மந்தப்பட்டது. இங்கே திக்பலமாக ஆகிட்டார் சுக்கிரன். அப்போ பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்டது, காரு, வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக லக்ஸுரியாக வந்து அமையும். அதே மாதிரி இந்த இடத்துல வீடு அப்படின்னாவே நிலம் வந்து செவ்வாய், வீடு வந்து சுக்கிரன். அப்போ 2 பேருமே வந்து சுபத்துவமாக இருந்து இங்கே ராகு சம்பந்தம் இருக்கிறாங்க. அப்போ யார், சனின்றது வேலையை சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சம்மந்தப்படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயும் இங்கே சம்மந்தப்படுறாங்க. அப்போ ஒட்டுமொத்தத்தில் 3 பேரும் சம்மந்தப்படுறதுனால அந்த இடத்துல பெரிய பாதிப்பு வராது. ஆக மொத்தம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சம்மந்தப்பட்டது, அவங்க கேட்ட கேள்விக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா, என்னது படிப்பு வந்து உயர்கல்வி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்யூச்சர் அதான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா. ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் அங்கே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து சனி தசையிலன்றது அப்புறம் சொல்லுவாங்க. குரு தசையை பற்றி நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம். அப்போ குரு வந்து 8க்கு உடையவர், 11க்கு உடையவர். அப்போ 11ன்றது லாபஸ்தானம். அப்போ லாபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீட்டு பலனையும் 11ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 5ஆம் வீட்டு வழியாக செய்யும். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். 8ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 11ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 5ஆம் வீட்டின் வழியாக செய்யும்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு தசையில் இப்படி தான் பலன். 2 வீட்டு பலனையும் மிக்ஸ் பண்ணி பண்ணோம். எப்படி பண்ணோம்? 5ஆம் வீட்டின் வழியாக பண்ணோம். 5ஆம் வீடுன்றது என்னது? உங்களுக்கு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். குரு தசையில் குரு தசை முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா குரு தசை ராகு புக்தி வரைக்குமே உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னதான் அட்டமாதிபதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த அட்டமாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? கொஞ்சம் ஒரு சில இது உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி இது மன அழுத்தம், இந்த மாதிரிலாம் வரும். ஒரு சில புக்திங்கள்லாம் வரும். ஒரு சில புக்தியை தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்கும். ரொம்ப மோசம் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து அந்த அவயோக தசையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேயே வந்துட்டாக்க பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஏஜ் ஆகிறப்ப வந்து நல்ல க்ரோத் ஆகிற ஸ்டேஜில் வந்து அவயோக தசை வந்துச்சுனாக்க உங்களுக்கு பிரச்சனை தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவயோக தசை அவயோக தசை தான் அட்டமாதிபதி. இந்த லக்னத்துக்கு அவயோகர், அது இல்லாமல் 8ஆம் அதிபதி வேறு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் ஒரு இயற்கை சூப்பராக இருந்தாலும் ஆப்போசிட் டீம், எதிர்த்தன்மை உடையவர். அப்போ அந்த தசை வருது, அது 8ஆம் அதிபதி அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த தசை வருதுன்றப்ப 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை அவர் பண்ணுவார். நல்ல ஆதிபத்தியத்தையும் பண்ணுவார், கெட்ட ஆதிபத்தியம் பண்ணுவார். அதே மாதிரி 11ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் பண்ணுவார். எந்த வீட்டு வழியாக பண்ணுவார்? 5ஆம் வீட்டின் வழியாக பண்ணுவார். அதனால் வந்து பெரிய கெடுபலன் இருக்காது. அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இனிமேல் அந்த அவயோக தசை அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற தசையை நம்ம சொல்லலாம், அட்டமாதிபதி தசை. அடுத்தது வர சனி தசையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை இந்த டீமுக்கு உண்டானது. எந்த ரிஷப லக்னத்துக்கு உண்டான அந்த டீமுக்கு உண்டான தசை, அந்த சுக்கிரனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட தசை தான் வருது. எது? ஃபஸ்ட்டு சனி தசை வருது. அடுத்தது இந்த குரு முடிஞ்சு அடுத்த சனியில் சனி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஃபேவரான இது. யோகாதிபதின்றது என்னது? உங்களுக்கு 9 10க்கு உடையவர். அப்போ யோகாதிபதின்றப்ப உங்களுக்கு 5 9க்கு உடையவங்க. 5க்கு உடையவர் வந்து யார்? புதன் போய் எங்கே உட்காந்துட்டாரு? 6ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல வேலை சம்மந்தப்பட்டதை கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து 9ஆம் வீட்டு அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தொழில்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். அது ஒரு வெற்றி ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனியும் புதனும் யோகர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்காது. சனி தசை நல்லாயிருக்கும். அதே மாதிரி புதன் தசையும் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து வர கேது தசை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் பாவகரங்கள் மறையணும் அப்படின்றல அந்த வீட்டை வந்து சுக்கிரனோட வீடு வேறு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீட்டிலையும் மறைவு ஸ்தானம், 6ஆம் வீட்லேயும் கேது சம்மந்தப்படுறாரு. 8ஆம் வீட்டோட அதிபதி குரு வந்து சம்மந்தப்படுறாரு. 12ஆம் வீட்லேயும் ராகு வந்து சம்மந்தப்படுறாரு. அந்த வீட்டு அதிபதி சுபத்துவம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க. வெளி மாநிலம், வெளிநாடு, கண்டிப்பாக வெளிநாடு தான். வெளிநாட்டில் அங்கேயே வந்து செட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே 6, 8, 12 மறைவு ஸ்தானம் வந்து சுபத்துவமாக ஆகிப்போச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக வேலை சம்மந்தப்பட்டது. புதன் அங்கே இருக்கிறாரு. வேலை சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் வெளிநாட்டில் அமைச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 6ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. அதே மாதிரி 12ஆம் வீட்டில், ஏன்னா 6ஆம் வீட்டில் கேது வந்தால் ஆட்டோமேட்டிக்காக 12ஆம் வீட்டில் ராகு இருப்பார். அந்த ராகு சுபத்துவமா இல்லையான்றது பார்க்கணும். அதே மாதிரி கேது சுபத்துவம் தான். எப்படி சுபத்துவம்? கேது வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு. அந்த சுக்கிரன் என்ன ஆகிட்டாரு? திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேது அந்த இடத்துல வந்து எப்பயுமே எந்த ராகும் கேதும் அந்த எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு அதிபதி போல் வேலை செய்வாங்க. அதே மாதிரி எந்த கிரகம் கேதுவோட இணைஞ்சிருக்கிறாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேது வந்து அந்த இணைவு பெற்ற கிரகத்து மாதிரியும் வேலை செய்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிரகணப்படுத்திருச்சு அப்படின்னாவே கேது தசை நல்லாயிருக்கும். புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா திக்பலம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நல்லாயிருக்கும். அப்போ வந்து கேது வந்து இங்கே சூரியனை வந்து கிரகணப்படுத்துகிறாரு. அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் கேது தசையில் கொடுத்தாகணும்.
அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கேது திசை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, நம்ம ரொம்ப டெப்த்துக்கெல்லாம் போவேன்னா மேலோட்டமாக சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்த தசைனாக்கா அது ரொம்ப வருஷங்கள் இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே பலன் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு 3 வருஷத்துக்கு இல்லை, அந்த புக்திக்கு மட்டும் இந்த புக்திக்கு மட்டும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு புக்திக்கும் சொல்லலாம். அவ்வளோதான். நம்ம ரொம்ப டெப்த்துக்கெலாம் போய் சொல்ல வேணாம், தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீட்டில் வந்து நிற்கிறோம். அடுத்து 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 9ஆம் வீட்டு ஆதிபத்தியன்றது என்னது? அப்பா சம்மந்தப்பட்ட உறவுகள், அதே மாதிரி அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய மனுஷரோட ஆதரவு கிடைக்கிறது, அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் அங்கேயும் வரும். அதே மாதிரி வந்து பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கிறது, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த சுற்றுலா, அதே மாதிரி தெய்வ ஸ்தலங்களுக்கு போகிற சுற்றுலா, முக்கியமாக வந்து கோயில் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் ஓரளவுக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு பாக்கியாதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதின்றது யார்? பாக்கியாதிபதி. அந்த பாக்கியங்கள் இவருக்கு, இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? பாக்கியாதிபதி சனி. அந்த சனிபதி பார்த்தீங்கன்னா வெற்றி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அது வந்து உபஜய ஸ்தானத்தில் 3ஆம் வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது வெற்றி ஸ்தானம். அப்போ வெற்றி ஸ்தானத்தில் சனி இருக்கிறது, அது வர்க்கோத்தமமாக இருக்கிறது, ஒரு விதத்தில் சேஃபு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் சனி வந்து பகை வீடாக இருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்தவர் வந்து சந்திரன். அவங்க பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறாரு, பகை வீடாக இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடு கொடுத்த சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம், வளர்பிறை சந்திரன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனிக்கு வந்து எத்தனை கூடியவர்? 9 கூடியவர், 10 கூடியவர். அப்போ 10 கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 கூடிய பாக்கியங்கள், இதெல்லாம் வந்து பாக்கியங்கள் இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் நல்லா கிடைக்கும். அடுத்தது 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் ஜீவனம், தொழில் ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல வந்து சந்திரன் உட்காந்துருக்குறாங்க, வளர்பிறை சந்திரன் உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது இந்த வீடாக இருந்தாலும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தொழில், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை, ஆக மொத்தம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆக மொத்தம் லாபங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், சுக்கிரன் பார்வை வேறு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து சுபத்துவமாகிடுறாரு. ஏற்கனவே வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாங்க, ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதில் நல்ல லாபம் வரும். இல்லைன்னா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சேலரி வரும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு கம்பெனிக்கு வந்து டக்குன்னு மாறிடுவாங்க. இதை விட நிறைய சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட லெவல் வந்து டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சந்திரன் அந்த வீட்டில் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு சந்திரன்றது வேகமான கிரகம், வேகமாக ட்ராவல் பண்ணுற கிரகம். அவங்க வந்து ஒளி பொருந்திய சந்திரன் வேறு இருக்காங்க, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க, சுக்கிரன் பார்வையில் வேறு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள், இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு டக்குன்னு வந்து வேலையை மாற்றுறது, டக்குன்னு இது கம்பெனியை மாற்றுறது, மனசையும் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு மாற்றிக்குவாங்க. ஒரே நிலையாக இருக்க மாட்டாங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், மொத்தத்தில் சந்திரனை வந்து ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒளி அப்படின்றப்ப சந்திரன் வந்து ஒரு ராசியில் 2.25 நாள் தான் இருப்பாங்க. அப்போ எவ்வளோ வேகமாக வந்து 12 வீட்டையும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் சந்திரன் வந்து சந்திர தசையோ சந்திர புக்தியோ இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப மனசு ஒரு நிலையாக இருக்காது. அதே சமயத்தில் வந்து சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து டக்குன்னு வந்து அவங்க மாற்ற மாட்டாங்க. ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இன்னொரு தொழில் சேர்த்து அடிஷ்னலாக செய்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் லாபம் தான் வரும். எதுலேயுமே லாஸ் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கிடையாது. வேலை விஷயமா இருக்கட்டும், பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் லாஸ் அப்படின்றது வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யோக தசை தான் வருது, இந்த டீமுக்கு உண்டான தசை தான் வருது. அப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அதை பொறுத்து ஆதிபத்தியம் அண்ட் காரகத்துவம் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பலன் எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு இனிமேல் வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யோக தசை தான் வருது. சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய தசை வந்து ஒரு 3 தசை நம்மளுக்கு ஃபேவராக மட்டும் வந்துருச்சுனாக்கா அந்த ஜாதகம் யோக தசை. நம்ம என்னதான் வந்து
அந்த ஜாதகம் வந்து யோக ஜாதகம் அப்படி சொல்லலாம். என்னதான் வந்து நம்ம வந்து ஜாதகம் நல்லா வெயிட்டாக இருந்து ஜாதகம் வெயிட்டாக இருந்து தசாபக்தி வந்து சப்போர்ட் பண்ணலனாக்கா அந்த ஜாதகம் வந்து யோக ஜாதகமாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. அந்த ஜாதகம் வெயிட்டாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. யோக ஜாதகம் அப்படின்னாவே உங்களுக்கு ஜாதகம் வந்து ஓரளவுக்கு ஒரு 50-60% இருந்தாலும் தசாபக்தியில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபேவராக வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் அவயோக தசாவாக வந்தாலும் உங்களுக்கு அந்த தசாநாதன் வந்து நல்ல இடத்துல ஆப்போசிட் டீமாக இருந்தாலும் சுபத்துவமாக நல்ல ஸ்ட்ராங்கான சுபத்துவமாக இருந்தாக்கா அந்த மாதிரி ஒரு யோக தசையை வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு யோக ஜாதகமாக இல்லைனாலும் அது யோக தசையாக மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா யோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவயோகர் இருக்காங்க இல்லைங்களா. யோகர்னாக்கா நம்மளுடைய ஃப்ரெண்டு, இந்த லக்னாதிபதிக்கு ஃப்ரெண்டு. இந்த லக்னத்துக்கு யோகர் இருப்பாங்க இல்லைங்களா, 5-9 கூடையவங்க இருக்காங்க இல்லைங்களா. அந்த 5-9 கூடையவங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டு, எப்பயுமே நல்லது பண்ணுறதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி 6-8-12 இவங்க அவயோகருங்க. இந்த 6-8-12 அவயோகருங்க வந்து நம்மளுக்கு நல்ல மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அவங்க சுபத்துவமாக இருந்துட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேஷ லக்னத்துக்கு குரு உச்சமாயிடுறாரு. மேஷ லக்னத்துக்கு குரு வந்து உச்சமாயிடுறாரு. சூரியனும் புதனும் வந்து எங்கே உட்காந்துடுறாங்க, 12ஆம் வீட்டில் போய் உட்காந்துடுறாங்க. 12ஆம் வீட்டில் போய் உட்காந்துடுறாங்க. இப்போ புதன் தசை எப்படி இருக்கும் புரியுதுங்களா நான் சொல்கிறது? மேஷ லக்னத்துக்கு புதன் எத்தனை உடையவர், 3க்கு உடையவர். அடுத்தது 6க்கு உடையவர். அப்போ 3க்கு உடையவர், 6க்கு உடையவர். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி என்ன பண்ணுவார், 6ஆம் வீட்டு அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு, 12ஆம் வீட்டில் போய் மீன வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. எங்கே யார் பார்வையில் உட்காந்துருக்கா, உச்ச குரு வந்து பார்வையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த வீட்டில் சூரியனோ இல்லை புதனோ, இங்கே புதன் உட்காந்துருக்காங்க. நீங்கள் புதன் வந்து அந்த வீட்டில் நீச்சம் வேறு ஆகிட்டார். அப்போ நீச்சம் வேற அந்த வீட்டில் ஆகிட்டார். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், புதன் தசை நல்லா இருக்கும். ஆதிபத்திய ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை பண்ணாலும் கார ரீதியாக சூப்பராக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உச்சமான குரு வந்து இங்கே இருக்கிறாரு. ஏன்னா இங்கே தான் உச்சமாவார் குரு, இங்கே இருக்கிறாரு. மேஷ லக்னம், இங்கே வந்து சூரியன் புதன் இருக்கிறாங்க. இங்கே புதன் வந்து நீச்சம் ஆயிட்டாங்க. அப்போ வந்து குரு வந்து இங்கே நீச்சமான புதனை வந்து பார்க்குறாரு. புதன் நீச்சமாயாச்சு. குரு பார்க்கறனால நீச்ச பங்கமாயாச்சு. குரு வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அந்த வீட்டில் புதன் நீச்சமாயாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை எப்படி இருக்கும் புரியுதுங்களா? அப்போ 6க்கு உடைய புதன் வந்து 6க்கு உடைய ஆதிபத்தியத்தை, கடன், நோய், எது இந்த மாதிரி அந்த ஏஜுக்கு அந்த பருவத்துக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு. அப்போ அந்த கொஞ்சம் ஏஜ் ஒரு மிடில் ஏஜில் வருது, 40-45 வயசு, ஒரு 50 வயசில் வருது புதன் தசை அப்படின்னாக்கா வியாதியை கொடுப்பாரு. லைட்டாக நல்லா கூட கொடுப்பாரு. ஆனால் காரக ரீதியாக என்னது, அங்கே நீச்ச பங்கம் ஆயிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பை கொடுப்பாரு, நல்ல அறிவை கொடுப்பாரு. அப்போ 12ஆம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் புதனுக்கு எந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக மறைவு கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா பங்கம் ஆயிட்டாரு அப்படின்றப்ப, அது சூரியனும் புதனும் இருக்கிறாங்க அப்படின்றப்ப, சூரியனும் ஒளி கிரகம் அவரும் மறைகிறாரு. புதனும் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சமாயி மறைகிறாரு. அதை வந்து குரு பார்க்குறாரு. அப்படின்றப்ப உங்களுக்கு புதன் தசை வந்து யோக தசையாக மாறிடும். ஆனால் இந்த லக்னத்துக்கு அவயோகர், புரிஞ்சுக்கிட்டீங்களா? கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், சிம்பிள் தான். நம்மளுக்கு வந்து அவயோகர்கள் வந்து ஒரு சில டைமில் வந்து யோகரை விட நல்லா பலன் செய்வாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஒரே லைனில் முடிச்சிடலாம். அவயோகர்கள் வந்து சில டைமில் தசாபுக்தி எப்படி வருதோ, அந்த கிரகங்கள் வந்து இங்கே எப்படி உட்காந்துருக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆதிபத்திய ரீதியாக பிரச்சனை பண்ணாலும் காரக ரீதியாக வந்து தூக்கலாக செஞ்சுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 50-50. அப்போ அந்த அவயோக தசை வந்து நம்மளுக்கு நல்ல விதமாகவே போயிடும். ஒரு சில கெடுதல்கள் வந்தாலுமே அந்த இடத்துல நல்ல விதமாக போகும். அப்போ யோக தசையை விட அவயோக தசை ஒரு சில டைமில் நம்மளை வந்து தூக்கி விட்டுரும் அப்படின்ட்டு சொல்ல வரேன். சரி, ரைட், ஓகே.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு என்ன சொல்லலாம், என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அதே மறந்து போச்சு. ரைட்டு 9ஆம் வீடு 10ஆம் வீடு அது 11ஆம் வீடு 10ஆம் வீடு தான் சொல்லியாச்சு. ஓகே 11ஆம் வீடு 11ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானம் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குரு தசைக்கு நான் சொல்கிறப்ப சொல்லிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக லாபங்கள்லாம் நல்ல விதமாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அப்படி கேட்டிங்கன்னா 11ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் லாபங்கள், மூத்த சகோதரன் மூத்த சகோதரி எதுவாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக வரும். மொத்தத்தில் லாபகரமாக எல்லாமே லாபகரமாக தான் அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது 12ஆம் வீடு 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. அந்த வீட்டில் நவாம்சத்தில் குரு இருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய் அந்த வீடு கொடுத்த ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து சுபத்துவமாகிட்டார். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக, அதாவது சனி வந்து டைரெக்டாக சுபத்துவமாக இல்லைன்னாலும் சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து பார்த்திங்கனாக்கா சுபத்துவம், சுக்கிரன் பார்வையில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா சனி வந்து பார்த்திங்கனாக்கா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க, அது ஒரு இது. அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல சனி வந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறாங்க. அப்போ சனி வந்து இத்தனை விதத்தில் வந்து இன்டைரக்டாக சுபத்துவமாக இருக்கிறனால சனியோட பார்வை பெரிய கெடு பார்வை கிடையாது. அப்போ சனி பார்வை பார்த்திங்கனாக்கா 12ஆம் வீட்டை பார்க்குறாங்க, செவ்வாயும் 12ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ராகுவை பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ராகு செவ்வாய் சனி 3 பேரும் சம்மந்தப்பட்டாலும் அங்கே சுபத்துவம் ஒன்று வருது. ராகு சுபத்துவம் தான், ஏன்னா குரு வந்து அம்சத்து இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்டது போய் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வெளிநாட்டிலேயே வேலை செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அந்த வேலையை வந்து வேறு கம்பெனி மாறி வேலை செய்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி அங்கேயே போய் ஒரு சில பிஸ்னஸ் வந்து செய்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் வீடு வந்து செவ்வாயோட வீடு, அந்த செவ்வாய் 5ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் 8, 12 சுபத்துவம். ஆனால் 8, 12 சுபத்துவம் அப்படின்னாலே வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது. ஆக மொத்தம் இங்கே 6 சுபத்துவம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி ரெண்டுமே அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், லக்னாதிபதியும் அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன ஆகிட்டாரு, திக்பலம் ஆகிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீடும் சுபத்துவம் ஆகிப்போச்சு. அப்போ 6ஆம் வீடு, அப்போ அந்த வீட்டில் இருக்கிற கிரகங்களும் பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக போச்சு. அப்போ கேது ராகு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கிரகங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது, அப்போ கேது தசை நல்லா தான் இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வர புதன் தசையும் ரொம்ப மோசமாக இருக்காது. அதுக்கு முன்னாடி சனி தசையும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். சனி தசையில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். சனி தசை அப்படின்னாக்கா பொதுவாகவே சனி வந்து 3ல் இருக்கிறாரு. எத்தனைக்கு உடையவர்? 9க்கு உடையவர், 10க்கு உடையவர். அப்போ 9, 10க்கு உடைய சனி வந்து 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தைரியமாக 9க்கு உடையவரும் 10க்கு உடையவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கேருந்து சுபத்துவமாக தான். சனி பார்வை வந்து எப்பயுமே கெடுக்கும் தான், பட் இருந்தால் சுபத்துவ பார்வை வந்து கெடுக்காது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் என்ன பண்ணும் சனி திசையில் அப்படின்னா, சனி இங்கே தான் இருப்பார். பரிவர்த்தனைனாக்கா சனி வந்து இங்கே உட்காந்துக்கிறது, சந்திரன் வந்து இங்கே போய் உட்காந்துக்கிறது அப்படின்றது இல்லை. சனி தசையில் சனி அங்கேயே தான் இருப்பார். சனி அங்கேயே இருந்துட்டு இந்த வீட்டு பலனை செய்வார். அப்போ இந்த வீட்டு பலன்னா என்னது? இது 10ஆம் வீடு. 10ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இங்கேயே இருந்துக்கிட்டு இந்த வீட்டு பலனை பண்ணுவார். அப்போ உங்களுக்கு பரிவர்த்தனையில் இப்படி மொத்தத்தில் சனி திசையில் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 10ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 3ஆம் வீட்டின் வழியாக செய்வார். ஏன்னா 3ஆம் வீட்டுன்றது வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் வீடும் வெற்றி ஸ்தானம், அதே மாதிரி 6ஆம் வீடும் வெற்றி ஸ்தானம். அடுத்தது 9ஆம் வீடு வெற்றி ஸ்தானம் இல்லைனாலும் அது ஒரு வெற்றியில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வெற்றி ஸ்தானம், அதே மாதிரி 10ஆம் வீடு வெற்றி ஸ்தானம், 11ஆம் வீடும் வெற்றி ஸ்தானம், 9ஆம் வீடு உபஜயஸ்தானத்தில் வந்து சேரலனாலும் இந்த இடத்துல நம்ம வெற்றி ஸ்தானமாகவே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி தசை வந்து குரு தசை முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்க போகுது. அப்போ அந்த தசையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அவங்க கேட்ட கேள்வி ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், படிப்பும் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும்.
இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு சொகுசாக ஆடம்பரமாக லக்ஸுரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.